சார் வணக்கம். வணக்கம். இது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ஸ்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஹையர் போஸ்டிங்கில் கவர்னர் ராஜ்பவன் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச உண்மையையும், அதிகபட்சம்லாம் கிடையாது, குறைந்தபட்ச உண்மையையும் குறைந்தபட்ச நேர்மையையும் அந்த அந்த ராஜ்பவன்லேருந்து எதிர்பார்க்கிறோம். அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன், 2024ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுகையில் விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் 2000 பேருக்கும் அதிகமானோரில் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக தற்கொலை செய்வதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. ரெண்டாவது, 2024ஆம் ஆண்டில் 56% அளவுக்கு போக்சோ பாலியல் வல்லுறவு வழக்குகள் அதிகரித்துள்ளனன்னு சொல்கிறாரு. சார், இந்த தரவுகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்தியாவில் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ மட்டும்தான் கொடுக்குது. இந்தியாவில் வேறு எந்த ஏஜென்சியும் இதை கொடுக்கறது கிடையாது. சரியா? நாடு முழுவதும் என்சிஆர்பி மட்டும்தான் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குது. வேறு எந்த ஏஜென்சியும் கொடுக்கறதில்ல. என்சிஆர்பி ரிப்போர்ட் 2022 வரை மட்டும்தான் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இவருக்கு எப்படி 2024இல் அதிகாரப்பூர்வ தரவுகள் எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கோம்? யார் கொடுத்துருப்பாங்க? ஆளுநர் சொன்ன அந்த சுதந்திர தின கொடியேற்று விழாவில் ஆளுநர் சொன்ன அத்தனையுமே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தான் அவர் எங்களுக்கு நலனுக்கானதாகவே சொல்லட்டும். அதிகாரப்பூர்வ தரவுனா எங்கேருந்து வந்து அந்த அதிகாரப்பூர்வ தரவு? அதாவது இதெல்லாம் எப்படி வந்து கேட்க முடியுமா? எப்படி இல்லைங்க, ஒரு புலனாய்வு பத்திரிகை ஒரு செய்தி வெளியிடுது, ஒரு துறையில் நடக்குதா, அதை நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னு நீங்கள் கேட்க முடியுமா? சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பேசி, உங்களை முழுமையாக நான் பேச அனுமதிச்சிட்றேன். நீங்கள் இதை அதிகாரப்பூர்வ தரவு அப்படின்ட்டு கவர்னர் மாளிகை சொல்வதனால் அந்த அதிகாரப்பூர்வ தரவை கவர்னர் எங்கிருந்து எடுத்தாரு அப்படின்னா நாங்கள் நாள் முழுவதும் அதை பற்றி பேச தயாராக இருக்கிறோமே. சார் மாநிலத்தில் ஆளுநர் வந்து மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் வந்து டிடெக்டிவ் பண்ணி அவங்களுக்குன்னு டீம் இருப்பாங்களே, அது எப்படி நீங்கள் மாநில அரசுக்கு டீம் இருக்கும்போது ஒரு ஆளுநருக்கு அதில் இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். அப்போ ஆளுநர் சொல்ல என்ன தப்பு இருக்குது? ஆளுநர் மேலே என்ன சொன்னார்? ஏதாவது தவறாக சொல்லிருக்காரா? ஒன்றுமே சொல்லலையே. சொல்லுங்கள். வெட்டி கொண்டான் போன்றவர்கள் வந்து வேண்டுமென்று, சூர்யா வெட்டி கொண்டான் போட்டு வேண்டுமென்று ஆளுநர் மீது எப்போ பார்த்தாலும் அவர் அவர்தான் சொல்வது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு. அவங்க சொல்லி தான் செய்வாங்க. வி.எஸ். ராமன், அவர் அரசியலாக பேசுகிறாரு, இவர் அரசியலாக பேசுகிறாரு. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளரும் கூட. அதனால் நான் உங்ககிட்ட குறைந்தபட்சம் எதிர்பார்க்குறேன். இந்த அதிகாரப்பூர்வ தரவு அப்படின்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததா? சார், இந்த ரகசியம் அவர்களை சொல்ல முடியாது சார். எப்படி சொல்ல முடியும்? சரி, அதே ஆளுநர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை, நீங்கள் தியாகசீலர்களையும் வந்து அந்த சுதந்திரத்துக்கு பொறுப்பேற்ற தியாகசீலர்களையும் பாராட்ட வேண்டும், போட்ட வேண்டும் சொல்லியிருக்காரு இல்லையா? அதை பற்றி நீங்கள் எதை சொல்றீங்களா? அதை நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க சார். நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வேறங்க, பாராட்டுவதற்கு நீங்கள் வந்து சொற்களை நீங்கள் தேடி எடுக்க வேணாம், அது தானாக வந்துடும். நீங்கள் குற்றம் குறை சொல்வதற்கு உங்களுக்கு சரியான எவிடன்ஸ் வேணும். நீங்க வாய்க்கு வந்தபடி புகழலான வானமேங்கலாம் என்ன வேணா. டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க மணிகண்டன் சார், என்ன சொல்ல வரீங்க? அரவிந்தாக்சன் இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு மத்திய அரசோட ஒரு ஏஜென்சி இருக்குதுங்க. சரி, அவங்களோட ரிப்போர்ட் எப்படி உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஷேடோ ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆளுநர் கொடுப்பாங்க. ஆளுநர் அப்படிங்கிறவரு அவர்கிட்ட உள்ள தரவுகள் இல்லாம அவர் பேச மாட்டாரு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். நான் சொல்லக்கூடாது, அண்ணா அதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. வந்து அதான் விஷயங்கள். அது எப்படி நீங்கள் அது எப்படிங்க ஒரு மாநிலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, தமிழ்நாடு அரசு எது வாய்மையை வெல்லும், அப்படியே எவ்வளோ தடைப்படாத அரசு, இந்த அரசு மக்களுக்காக ஆளுகின்றது மாதிரி நீங்கள் சொல்லுங்க. நிர்வாக ஸ்ட்ரக்சர் தெரியாத எவனா ஒரு முட்டா பையன் போய் இதை நீங்கள் சொல்லுங்க. அப்போ அன்புமணி 12% மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து போதையில் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்போ அன்புமணி அவர்கள் சொன்னது தப்பு? சொல்லுங்க. நாடு முழுவதும் நீங்க பாலியல் கிடந்த கோலம், அமர்ந்த கோலம், சைன கோலம், நின்ற கோலம் சொல்லிட்டு குடிப்பிரியர்கள் இந்த எத்தனை பேர் படுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன சொன்னீங்களா? அரசியல்வாதிகள் மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்கும்
ஒரு கவர்னர் மாளிகை வெளியிடக்கூடிய செய்தி குறிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். சார் நாங்க புரிஞ்சுதான் சார் சொல்றோம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஹோம் மினிஸ்ட்ரிக்காக தான் வேலை செய்யணுமே தவிர கவர்னருக்காக எல்லாம் வேலை செய்யக்கூடாது. அது எப்படிங்க அது வந்து இல்ல. சரி அப்ப தமிழ்நாட்டுல தான் இதே கேள்வி கேக்குறேன் சார். தமிழ்நாட்டில் காவல்துறை உள்ளது. காவல்துறை தனிச்சையா செயல்பட நீங்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க யார் கையில இருக்குது? நாங்க ஏதோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டது போல ஒரே நிமிஷம் ஒரே நிக்கிறீங்களா சார்? அவளு எவ்வளவு क्वेश्चन கேட்டாரு சார். நானுமே பதில் சொன்னாரு தேச நலனுக்காக எவ்வளவு தேவையோட நிலைப்படி சொன்னாரு. ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க அப்படியே பழைய காலத்து இந்த ஒரு ரெக்கார்ட் பிளேயர்ல வந்து சார் இங்க பாருங்க அதே மாதிரி நிக்கிறீங்களா சார்? இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நீங்க அவர் வந்து மார்க் பண்ணி இங்க பாருங்க போல்டு லெட்டர்ல மார்க் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த 4 பாயிண்ட் பாருங்க. இந்த மாநிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எதிர்நோக்கும் மிக தீவிர சவால்களில் சிலவற்றை முழு மனதோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். அவற்றில் 4ஐ நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க போல்டு லெட்டர்ல மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு. சரியா? அதை கொடுத்துக்கிட்டு தான் கீழே சொல்றாரு அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. நாங்க இந்த கேள்வி கேட்டதும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம் வருது சார்? அதுக்குள்ள எவ்வளவு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக எவ்வளவு சப்ஜெக்ட் சொல்லிருக்காரு, எவ்வளவு மேட்டு சொல்லிருக்காரு. நீங்க அதெல்லாம் நீங்க இதுல மட்டும் நீங்க நிக்கிறீங்களே. அப்ப உங்களுடைய கேள்விக்கும் வெற்றி கொண்டாடக்கூடிய பதிலுக்கும் வித்தியாசமா சொல்லுங்க. உங்களுடைய கேள்விக்கும் சூர்யா வெற்றி கொண்டாட ஒரே இலக்கு, ஒரே மேட்சிங், ஒரே நோக்கத்தை தான். சூர்யா வெற்றி கொண்டான் சார். கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இந்த அமைச்சர்கள் சார், இந்த அமைச்சர்கள் இன்னைக்கு நேரு அவர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அமித்ஷா உங்களுடைய எதை கேட்டால் பயப்படுவாங்க, கவலைப்படுவார், வெக்கப்படுவார்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆளுநர் மீது குறை சொல்லக்கூடிய அமைச்சர்களை ஒரே ஒரு சவாலை விடுறார். ராஜ்பவனில் நீங்கள் பதவியேற்கின்ற போது அந்த ராஜ்பவனுடைய சத்தியப்பிரமாண பிறகு நீங்க நடக்கிறீங்களா சொல்லுங்க. 4 ஆண்டு காலம் வெள்ளரிக்க தர முடியுமா இந்த அரசால? சும்மா எதுக்கு ஏமாத்துறங்க? ஒரு ஆளுநர் வந்து நாட்டு நல்லதுக்காக ஆளுநர் ஏன் சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு சொன்னாரு? தமிழ்நாட்டை சார் தவறான வழிக்கு இந்த அரசு எடுத்து இளைஞர்களை. ஒரே ஒரு நிமிஷம் சார். இங்க பாருங்க கவர்னர் வந்து கோர்ட்டுக்கு கவர்னரை வந்து இவர்கள் எதிர்மனுதாரராக சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தா கவர்னருக்காக அப்பியர் ஆகிறது யாருன்னா ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய கவுன்சில் தான் அப்பியர் ஆகிறாரு. கவர்னர் ஒரு தனி ராஜ்யத்தை இங்க நடத்தல. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. கவர்னர் இங்க ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தல. அவர் இந்த மாநிலத்தின் மன்னர் எல்லாம் கிடையாது தனியா. அவரு இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர் தான். ஹோம் மினிஸ்ட்ரி தான் இந்த தரவு கொடுக்குது. இவருக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேக்குறேன். சரி அதுல சொல்லல என்ன தவறு இருக்கு நான் சொல்றேன். தவறு இருக்கு இல்ல சார், அதிகாரப்பூர்வ என்ன தவறு இருக்குது? இன்னைக்கு அந்த ராஜ்பவன்ல நீங்க நடக்கிற நிகழ்ச்சியை கேட்டு பாருங்க. தமிழ்நாட்டுடைய ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய கலாச்சார பண்பாட்டுடைய அத்தனை இதுவும் கவர்னர் மாளிகையில ராஜ்பவன்ல தினசரி ஒரு கட்டமைப்போட கலாச்சாரம் பண்றாரா இல்லையா கவர்னர்? இதை நீங்க பாராட்டுமே. அதை விடுத்துக்கிட்டு அவர் அதை சொல்லிட்டார், இவர் இதை சொல்லிட்டார் வந்து சொன்னா என்ன அர்த்தமாக்கு சொல்லுங்க. ஆளுநர் வந்து நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் எல்லாமே கருத்துன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு, எவ்வளோ கருத்துக்கள் உள்ள இருக்கு. நீங்கள் எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசு பல விஷயங்கள் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றது. அந்த மக்களோட செயல்பாட்டை சுட்டி காட்டுகின்றார். அவ்வளவுதானா? பேச வேண்டியது முடிஞ்சு. சூர்யா வெற்றி கொண்டான் சொல்றாரு. சூர்யா வெற்றி கொண்டாரு. எங்களுடைய மாநில அரசு வந்து நாங்கள் வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் நாங்கள் வந்து செயல்படுறோம்னு சொன்னாங்களே. 1971 உங்கள் கட்சியிலேருந்து சத்யாமணி முருத்து அம்மா வெளியே வந்து என்ன சொன்னாங்க? இது பட்டியலின மக்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த அரசு ஏமாற்றிக்கிட்டது. இனிமேல் இவரை நம்பி இருந்தால் மக்களை ஏமாற்றி விடுவார்கள். அந்த அம்மா தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்களா இல்லையா? அது பிறகு எம்ஜிஆரோட கூட்டணி இணைஞ்சாங்களா இல்லையா? அது பிறகு மத்திய அமைச்சர் ஆனாங்களா இல்லையா? சொல்லுங்க. இவங்க வந்து இந்த அதாவது முழுக்க சமூக நீதி பேசுவது, மக்கள் சிறுபான்மை என்று சொல்வது எல்லாம் ஓட்டு வங்கிக்கான ஒரு நாடகம். அந்த நாடகத்தை இன்னும் ஒரு 8 மாதத்தில் அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக கவர்னர் சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி பெருசாக்க வேண்டும். அதற்கு சூர்யா வெற்றி கொண்டான் போல் அவர்களும் நம்முடைய இன்னொரு அவரு ராஜா கம்பீரம் போறவங்களும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி பேசலாம்.